சங்கீதங்களின் புஸ்தகத்துல நீங்க எடுத்துக்குவீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதத்தை எடுத்துக்கங்க. 32வது சங்கீதம் அதுல 8வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தருடைய ஆலோசனை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய மெசேஜ். ஆனா ஒரு சில காரியங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க சார். ஆலோசனை, கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆலோசனை என்பது என்ன? ஆலோசனை என்பது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லுவதுதான் ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் பைபிள்ல இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை. ஆலோசனை என்பதே நாம் நடக்க வேண்டிய ஒரு வழியை நமக்கு காட்டுறதுதான் ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுங்க. அத ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க இரக்கமானவர். அல்லேலூயா. நல்லவர். நல்லா கவனிங்க. ஆலோசனை என்பது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லுவதுதான் ஆலோசனை. இந்த உலகத்துல நமக்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, இந்த உலக பிரகாரமாக நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு நிறைய வழி இருக்கலாம். 1000 வழி இருக்கலாம். அந்த காலத்துலதான் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. சம்பாதிக்கணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நிறைய வழி இருக்கு சம்பாதிக்கிறது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, இந்த உலகத்துல இந்த உலக பிரகாரமாக வாழ்றதுக்கு நமக்கு 1000 வழி இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற நமக்கு ஒரே வழிதான் இருக்குது. அதுதான் கர்த்தருடைய வழி. கர்த்தர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் அவருடைய வழியில நடக்கிறதுக்கான ஆலோசனையை அவர் நமக்கு கொடுக்கிறாரு. அதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதத்துல 1வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில். அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு வழி இருக்கு. பாவியானவர்களுக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, உலக பிரகாரமா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர் இல்லை. ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் முன்னாடி ஒரு காலத்துல வந்திருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு தெரியும். அந்த தீர்க்கதரிசின்னு அவர் சொல்லிட்டு அவர் வந்தார். அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டுல ஆண்டவர் சொன்னாராம், இந்த வீட்டுக்கு கீழே புதையல் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்க கிட்ட வந்து என்ன சொல்றாரு, ஊழியக்காரன் பாஸ்டர் வீட்டுல வந்து சொல்றாரு, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். புதையல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர்னு முதல்ல கிறிஸ்தவர்கள் புரியணும். ஆண்டவர் எப்படி வேணாலும் ஆலோசனை கொடுப்பாரா? கிடையாது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 1வது சங்கீதம் 1வது வசனமே முதல் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை இது நடவாமலும். அப்ப துன்மார்க்கமா வாழ்றதுக்கு ஒரு ஆலோசனை இருக்கு. நம்முடைய கர்த்தர் துன்மார்க்கமாய் வாழ்வதற்கான ஆலோசனையை கொடுக்கிறவர் இல்லை. அது முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க வராங்க, வீட்டுல புதையல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லி இதை பண்ணு அதை பண்ணு சொன்னா அதை நீங்க நம்பாதீங்க. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுப்பாருன்னா, அவர் வழியில நம்ம நடக்க வேண்டிய ஆலோசனையை நம்ம கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை தெரிஞ்சுக்கிறதுல பாருங்க, எங்கெங்கயோ ஓடுறாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வருது, பர்ஸ்
பஸ்ஸில் உங்க பர்ஸில் பணம் வரப்போகுது, பணம் ஓடிடுவாங்க. அவன் சொல்லுங்க பாருங்க, பரிசுத்தம் சொல்லி பாருங்க, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. பணம், காசு, ஆசீர்வாதம், சந்தோஷம் சொல்லி பாருங்க, உடனே ஓட்டுவாங்க. ஆனா ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா உலக பிரகாரமான சந்தோஷத்தின் ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறவர் அல்ல. அவர் கொடுக்கிற ஆலோசனை சத்தியமா இருக்கிறது. அவர் வேதத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய வழியில் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அவருடைய வழி எப்படிப்பட்ட வழி பாருங்க. சில நேரங்கள் அது கரடுமுரடான பாதையா இருக்கும், இடுக்கமான வாசல் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எல்லாரும் வர முடியறதில்லை. உலகமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களை என்னை மட்டும் அவர் வழியில நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதுதான் அவருடைய ஆலோசனை. அவருடைய வழியில் நம்மை நடத்துவதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எனக்குரிய ஆலோசனை கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உங்களுக்குரிய ஆலோசனை எங்க இருக்கு? உலக மனுஷங்கிட்ட இல்ல. திறமைசாலியா இருக்கிறாங்க உலக மனுஷங்க, அனுபவசாலிகள், வயசுல மூத்தவங்க, முதியவங்க, இவங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கலாமா? கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஆலோசனை கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் நீங்க நடக்க வேண்டிய வழி எதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா சிஸ்டர்? குருடர்களை போல இருக்கிறோமா? சொல்லுங்க, குருடர்கள். நீங்க கேட்கலாம், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு நல்லா தெரியல கண்ணு, அப்புறம் எப்படி குருடர்கள் அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை தெரியும். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. நான் பேசுறது புரியுது? உங்க கண்ணுல நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்க, எதையெல்லாம் பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன பாக்குறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க பாக்குறீங்க, டைமா பாக்குறீங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உங்க கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்க கண்ணால பார்க்க முடியாது. ஆனா கர்த்தருடைய கண்களால் பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஆலோசனை படி நட. நீ எந்த இடத்துக்கு போகணும் நான் உனக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீ யாரு கூட பேசணும், எப்படி பேசணும், எந்த அளவுக்கு நடக்கணும், எப்படி வாழணும், எல்லா ஆலோசனையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால ஆலோசனை என்பதை நம்ம உலக மனுஷன்கிட்ட கேட்கக்கூடாது, கர்த்தர் ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் நாம கேட்கணும். அப்படி நாம் கர்த்தரிடத்துல கேட்கிற பொழுது அவர் நம்மை செம்மையான வழியில நடத்த வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். உலகத்தில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆலோசனை இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். நம்முடைய பிரச்சனைகள் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. என் பிரச்சனை உங்களுக்கு இல்லை, உண்மைதானே? என் பிரச்சனை உங்களுக்கு இல்லை, உங்க பிரச்சனை எனக்கு இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க பிரச்சனை உங்களுக்கு இல்லை. பக்கத்தில் இருக்க கை பிடிச்சவங்க பாருங்க, உங்க பிரச்சனை எனக்கு இல்லை, என் பிரச்சனை உங்களுக்கு இல்லை, அதனால பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சிஸ்டர் பிரதர்கள் என்ன கொடுத்து வச்சவங்க ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க, அப்பதான் அவங்க பிரச்சனை என்னன்னே உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பிரதர்ஷன், தனித்தனி பிரச்சனை. அதுவும் பாருங்க, தனித்தனி பிரச்சனை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையா, 1000 பிரச்சனை. நடந்தா பிரச்சனை, போனா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, பேசினா பிரச்சனை, பழகினா பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும்னா நாம என்ன பண்ணணும் தெரியுமா? கடவுளுடைய ஆலோசனையை கேட்டு பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஆலோசனை ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடந்து போறோம்னு கர்த்தர் சொல்றப்போ இஸ்ரவேலருக்கு அது பிடிக்கல, அது புரியல, இன்னும் சொல்ல போனா. ஆனா ஆண்டவர் பாருங்க, அது எல்லாத்தையும் அவங்க உருவாக்கப்படுவதற்காகவே அனுமதிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, அடுத்தவங்களை பார்த்து நீங்க காப்பி அடிக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்க கூடாது. ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணனா அப்படியே திரும்பி போய் பண்ணணும்னா நம்ம பிரச்சனை மாறிடும் நீங்க நினைக்க கூடாது.
ஆவியானவருக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, காப்பி அடிக்கிறத முதல்ல நிறுத்து. உன் பிரச்சனை வேற, அவன் பிரச்சனை வேற, அவன் பிரச்சனை வேற, அவங்க பிரச்சனை வேற விதத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. உன் பிரச்சனைக்கு வேற விதத்துல கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு. அப்போ உன் பிரச்சனை மாறணும்னா அங்க இங்கேயும் பார்க்காம அவரை மாத்திரம் பார்த்து நீ இருக்கிற இடத்துல ஆலோசனை கேளு. அவர் உன்னுடைய பிரச்சனையை மாற்றுகிற ஆலோசனை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். வேதத்துல ஒரு இடத்தை நீங்க பார்க்கிற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே 3 முற்பிதாக்கள். அவங்க அந்த முற்பிதாக்கள் 3 பேருக்கும் ஒரே சம்பவம் நடக்குது, ஒரே பிரச்சனை வருது. ஆனா 3 பேரையும் ஆண்டவர் வேற வேற ஆலோசனை கொடுத்து போஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு, இல்ல? ஈசாக்கோட காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு, யாக்கோபுடைய காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு. இப்ப ஆபிரகாமுடைய காலத்துல பஞ்சம் வந்தப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை காப்பாத்தினார். ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தப்போ ஈசாக்கு வேற ஆலோசனைகளை கொடுத்தாரே தவிர ஆபிரகாமையே காப்பி அடிச்சுக்க ஈசாக்குன்னு சொல்லல. அப்படிதானே? நீங்க வேதத்தை எடுத்து வாசிங்க, உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதுல 9ஆவது வசனம் 10ஆவது வசனத்தை வாசிங்க. பாருங்க, தேசத்துல பஞ்சம் கொடிதா இருந்தபடியா ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு தங்கும்படி, சொல்லுங்க, அவ்விடத்துக்கு போனான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் நாள்ல பஞ்சம் வந்துச்சுங்க. அப்படி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் நாள்ல இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட ஆபிரகாம் என்ன பண்றான்? எகிப்துக்கு போனான். சொல்லுங்க, எகிப்துக்கு தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆபிரகாம பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற அவனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் எப்படி கொடுத்தாருன்னா எகிப்து தேசமும் கொடுத்திருந்தார். இப்போ ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வருது. அதை எடுத்து வாசித்து பாருங்க. ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வர்றப்ப என்ன பண்றாங்க? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம், இது ஈசாக்குடைய காலத்துல வர பஞ்சம், பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ சொல்லுங்க, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஈசாக்குக்கு ஒரு பஞ்சம் வந்துருச்சு ஈசாக்கு காலத்துல. அப்போ ஈசாக்கு பாருங்க, பஞ்சம் வந்த உடனே அவன் மைண்ட் எங்க போகுதுன்னா நம்ம எகிப்துக்கு போயிடலாம். ஏன் பிரதர் சிஸ்டர் இந்த ஈசாக்குக்கு எகிப்துக்கு போலாங்கிற என்ன வருது தெரியுமா? ஏன்னா ஆல்ரெடி ஆபிரகாம் எகிப்துக்கு போயிருந்ததுனால ஈசாக்குடைய மனசுல என்ன தோணுதுன்னா பஞ்சம் வந்த உடனே நம்ம எகிப்துக்கு போயிடலாம். இதுதான் காப்பி. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இதுதான் காப்பி. ஆபிரகாம எகிப்துல போஷிக்கிறது தேவனுடைய சித்தம். ஆனா ஈசாக்கு, நீ எகிப்துக்கு போகாம என் ஆலோசனை கேட்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத. என்ன சொல்றாரு பாருங்க, இங்கேயே இந்த தேசத்திலேயே குடியிரு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நல்லா கவனிக்க பிரதர்ஸ்ல, ஒருத்தவங்களை காப்பி அடிப்பது கிடையாது கிறிஸ்துவம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை காப்பி அடிச்சு அதன்படி நடப்பது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது என்னன்னா, நாம அவருடைய வழியில நடக்கிறது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு தனியா ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறப்போ நாம இன்னொருத்தருடைய பாதையில போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் இத்தனை பிரச்சனை.
சொல்லுவாங்க அற்புதமே நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? சொல்லுவாங்க முடிகிறவங்க ஜெபத்துக்கு என் கூட வந்து பாருங்க, நீங்க ஒரு மாசம் வந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. பார்த்தா ஒண்ணுமே நடக்கும். சில பேர் சொல்ற 40 நாள் உபவாசம் நடக்குதுங்க, 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஏங்க நடக்க மாட்டேங்குது? ஆனா அவங்களுக்கு நடந்துச்சுங்க, அது உண்மைங்க, அவங்களுக்கு நடந்தது உண்மை. ஆனா உங்களுக்கு ஏங்க நடக்க மாட்டேங்குது? ஏன்னா அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, அதன்படி அவங்க செஞ்ச அற்புதத்தை வாங்கிட்டாங்க. நீங்க கர்த்தர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஆலோசனை கேட்காம அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்றான், அவன் என்ன ஆலோசனை சொல்ல போறான், நீ வெயிட்டிங் லிஸ்ட். நம்ம விசுவாசி சும்மாவா? திருப்பி திருப்பி வருவாங்க பாருங்க, அப்படி பண்ணிப்பாரு இப்படி பண்ணிப்பாரு. நீ சாப்பிடாம இருந்திருக்கணும், தண்ணி குடிச்சிட்டு இல்ல தப்பு. இப்ப ஆவியானவர் என்ன சொல்லி தராருன்னா, இப்படி ஒவ்வொருத்தரையா காப்பி அடிச்சு நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க உண்மைதான். ஆனா உங்க பிரச்சனை மாறணும்னா உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்காரு. அந்த வழியில நீங்க போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்கன்னா உங்க பிரச்சனையை மாற தேவன் கிருபை தந்து நடத்துவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். ஆனா பவுலுடைய கண்ணு திறக்கப்படுறதுக்கு பரமபவ தேவன் தெரிஞ்சார். அதுதான் கர்த்தர். அற்பமானவங்களா சில பேர் இருப்பாங்க, அவங்க கடவுளுடைய ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை அவங்க புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவம் என்பது காப்பி அடிக்க கூடாது. இப்படி ஈசாக்கு ஆலோசனையின்படி நடந்ததுனால, கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவங்க குடியிருந்ததுனால அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்துச்சு அப்படிங்கறத மட்டும் நீங்க நாம ஆண்டவர் சமூகத்தில் தியானிக்க போகிறோம். அவருடைய வழியில நாம் நடக்கிற பொழுது, அவருடைய ஆலோசனையோடு நாம் நடக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. முதல் ஆசீர்வாதமே அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? 12வது வசனம் 13வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் ஆனான். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆண்டவருடைய ஆலோசனைப்படி ஈசாக்கு நடந்ததுனால அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முந்தின 1வது வசனம் 2வது வசனத்துல சொன்னது போல எந்த இடத்தை ஈசாக்கு வேண்டாம்னு நினைச்சானோ, அல்லேலூயா, எந்த இடத்தை விட்டுட்டு நம்ம போனா நல்லதுன்னு ஈசாக்கு நினைச்சானோ, ஆண்டவருடைய ஆலோசனை அதே இடத்துல அவனை பெரியவனா மாத்திருச்சு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம் உங்களுக்கு பிடிக்காம இருக்குதா? அதை விட்டுட்டு போயலாம் நினைக்கிறீங்களா? ஈசாக்குடைய சம்பவத்தை உங்ககிட்ட பேச ஆவியானவர் விரும்புறார் பாருங்க. நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க, விட்டுட்டு போயலாம் நினைக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்க நடப்பீங்க அப்படின்னா, எந்த இடத்துல நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களோ, எந்த இடத்துல நீங்க அற்பமா என்ன பண்றீங்களோ, எந்த இடத்துல பிரச்சனை நடந்த இடமா இருக்குதோ, அதே இடத்துல உங்களை பெரிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஆலோசனை என்பது சும்மா சாதாரணமானது கிடையாது. எந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதே இடத்துல தேவன் உயர்த்துவாரு. அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. பாருங்க, பஞ்ச காலத்துல, அது என்ன காலம்? பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். யாராச்சும் பஞ்ச காலத்துல விதைப்பாங்களா? நான் கேட்கிறேன், யாராச்சும் பஞ்ச காலத்துல விதைப்பாங்க? விதைக்க மாட்டாங்க. பஞ்ச காலத்துல யாரும் விதைக்க மாட்டாங்க. அப்படி ஈசாக்கு மட்டும் விதையை போட்டு விதைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஈசாக்கு விதைக்கிறப்போ சுத்தியில இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சுத்த பைத்தியக்காரன், மலையெல்லாம் இருக்குது, விதைச்சிக்கிட்டு இருப்பார், லூசு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஈசாக்கு எல்லாருடைய பார்வையிலும் பைத்தியக்காரனா தெரிஞ்சிருப்பான். ஏன் தெரியுமா? கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறதுனால. சொல்லுங்க, கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறப்போ மற்றவங்க பார்வையில நம்ம பைத்தியக்காரங்களா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க.
கடவுளுடைய ஆலோசனைப்படி செய்யறப்போ, கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறப்போ, மற்றவங்க எல்லாருடைய பார்வையில நம்ம கிறுக்கிறதா தெரியுமோ, பைத்தியக்காரங்களா தெரியுமோ, லூசா தெரியுமோ. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஈசாக்கு அப்படிதான் தெரிஞ்சிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு பைத்தியக்காரனா மற்றவங்க கண்களை தெரிஞ்சிருந்தாலும் ஈசாக்கு உண்மையாலுமே பைத்தியக்காரனா? அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அவன் பைத்தியக்காரனா இல்லையாங்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல தெரியும். இன்னைக்கு இந்த உலகம், இந்த உங்க சொந்த மதம் உங்களை பைத்தியம் சொல்லுதா? இன்னும் இயேசு நம்பிட்டு இருக்கிறியா? இன்னும் என்ன நீ பெரிய ஜெபம் பண்றது? என்ன ஜெபம் பண்ற நீ? எங்களோட 300 என்ன சொல்லுவாங்களே, 33 கோடி இருக்கிறாங்க. நீ என்ன ஜெபம் பண்ணி உன் ஆண்டவரை ஆசீர்வதிச்சிருவார், உன்னை என்ன பெருசு பண்ணிடுவார். நாங்களே உட்கார்ந்து போய் வேலையை பாடுறா, நீ என்னடா? அல்லேலூயா. ஆனா ஈசாக்கு அவங்க சொன்னதை காதுல வாங்கல. ஈசாக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆலோசனைப்படி செய்தான். சொல்லுங்க, கடவுளுடைய ஆலோசனைப்படி செய்யறவன் மனுஷங்க வார்த்தையை கேட்க மாட்டான். சொல்லுங்க பாருங்க, கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவன் எவ்வளவு பெரிய மனுஷன் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? ஏன்னா இவன் கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறான். கூட்டமாவே கூடி வந்து ஏய் பண்றது தப்புடா, பைத்தியக்காரத்தனம்னு சொன்னா கூட அவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா இவன் கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவன். இவன் கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிறதுனால கர்த்தர் அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 100 மடங்கு பலன் அடைந்தான். கடவுளுடைய ஆலோசனை என்பது அதுதான். நீங்க அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் இருக்காதீங்க. கடவுள் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அது ஆணித்தரமா உங்ககிட்ட உறுதிப்படுத்தி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றாருன்னா அதுல உறுதியா நில்லுங்க. அவங்க கிட்ட ஓடுறது இது சரியான, அவங்க கிட்ட போய் கேட்கறது. கடவுள் சொன்னதே சரியா தப்பான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆவியானவருக்கு நம்ம சொல்லித்தர பாருங்க. நீங்க ஆலோசனைப்படி நடப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு இருக்கும். எந்த இடத்துல நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களோ அதே இடத்துல அதே ஜனங்க முன்னாடி ஆமென் சொல்லுங்க பாருங்க, உங்களை கொண்டு தேவன் உங்களை பெரிய மனுஷனாய் மாற்றி அநேகருக்கு கொடுக்கிற கரமா உங்களை மாத்துவாருங்க. அதுதாங்க கர்த்தர், அதுதாங்க நம்முடைய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யார் வீட்லயுமே காய்கறி கிடையாது, தானியம் கிடையாது. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுப்பாருன்னா இப்ப எல்லாரும் யார் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க? ஈசாக்கு வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாருமே பஞ்சத்துல காஞ்சி போய் கிடக்குறாங்க, யாராச்சும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. ஈசாக்கு பாருங்க, எல்லாருக்கும் போஷிச்சானா, எல்லாருக்கும் கொடுத்தானா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இதன் மூலமாக அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் அந்த பகுதியிலே மாறிட்டான். நீங்க கர்த்தர் அதான் கூட சொல்ல விரும்புறாரு பாருங்க. கடவுளுடைய ஆலோசனை கேளுங்க பிரதர் சிஸ்டர், கடவுளுடைய ஆலோசனை கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன டிசைட் பண்ணாலும் சரி, உங்க பக்கத்துல பின்பலமா ராஜாக்கள் நின்று நான் இருக்கிறேன் நீ தைரியமா பண்றேன்னு சொன்னா கூட சரி, நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இது பண்றது சரியா தவறா ஆண்டவரே அப்படின்னு ஆலோசனை கேட்டு நீங்க பண்ணுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும் இருக்குதுன்னா இந்த உலகத்திலே நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏன்னா பஞ்சத்துல கூட கர்த்தருடைய அறுவடையை 100 மடங்காய் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலோசனையின்படி கேட்கிற ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் பாருங்க 100 மடங்கு. அதனால ஆண்டவர் அன்னைக்கு ஈசாக்கு விதை விதைத்தார். இன்னைக்கு நம்முடைய விதையும் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் ஜெபம். நாம எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அறுப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? நான் விதைக்கிறது சரிதான், ஆனா ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நான் விதைப்பேன் அப்படின்னா அதுக்கான பலன் எனக்கு கண்டிப்பா வரும். சும்மா என் விதையை கொண்டு போய் எங்கெங்கேயோ போடக்கூடாது. சங்கீதங்கள் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனம் நமக்கு இது சொல்லிக் கொடுக்குது பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பான். பாருங்க, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடக்கிற ஒரு மனுஷன் அவன் விதைத்தால் 100 மடங்கு அவனுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? முதலாவது காரியம் பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிங்கன்னா தெரியும். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தேர் தூற்று போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் வெட்டின துறவை சத்துரு தூற்று போட்டான். ஆனால் ஈசாக்கு அதை மறுபடியும் தோண்டி அதனுடைய பெயர்களை அதற்கு இட்டார். இரண்டாவது காரியம் பாருங்க, ஈசாக்கு கடவுளுடைய ஆலோசனையின்படி நடந்ததுனாலதான் ஆபிரகாம் தோண்டின துறவுகளை மறுபடியும் அவனால தோண்ட முடிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ஈசாக்கு அன்னைக்கு எகிப்துக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, அந்த துறவுகள் சத்துருவால் அழிக்கப்பட்டு போயிருக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பிசாசு எப்படிப்பட்டவன், சத்துரு எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்க பெரியவன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் சத்துரு. நீங்க வளர்ந்துடக்கூடாது, நீங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த இடத்துல நீங்க நின்றுடக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆமா, சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படி நினைப்பாங்க. அமேன் சொல்லுங்க பாருங்க. எல்லாம் கரெக்ட் தான், நீ நல்லா இருப்பா, ஆனா என்ன விட நீ நல்லா இருக்கக்கூடாது. என்ன விட நீ ஓவரா சிரிக்கிற, என்ன விட நீ என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிற, நீ அப்படியே பார்வையா அக்கனியா இருக்கும் பாருங்க. சில பேர் பார்க்கறது அக்கனியா இருக்கும். நேற்று வரைக்கும் இருந்தவன் இன்னைக்கு எனக்கு ஈக்குவலா வந்து உட்காரா, எனக்கு ஈக்குவலா ட்ரெஸ் போடுறியா. சத்துருடைய குணம் அது, பிசாசுடைய குணம் அது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. சிரிச்சிடக்கூடாது. சில பேர்லாம் சிரிச்சாருனாலே அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்போ சத்துரு எப்படிப்பட்டவன்? ஆபிரகாமின் துறவுகளை எல்லாம் மூடி போடுகிறவன் தான் சத்துரு. கடவுள் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசு மூடி போடுறான். இந்த இதெல்லாம் வச்சு நீ பெரிய ஆயிருவியா? உன்னை இந்த இடத்துல உட்கார விட்டாதானே நீ இந்த இடத்துக்கு வந்து துறவு தோண்டுவேன். உன்னை ஆரம்பத்திலே நான் அனுப்பி விடுறேன் பாரு. எப்படி நான் அனுப்பி விடுவேன்? உன் துறவை எல்லாம் மூடி போட்டு உன்னை அனுப்பி விட்டுருவேங்கிறான் சத்துரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிசாசு எந்த துறவை மூடி போட்டாலும் அந்த துறவை நீ மறுபடியும் தோண்டணும்னா ஏன் ஆலோசனை நீ கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாவுடைய அப்பாங்க. அப்பா தன்னுடைய மகனுக்காக துறவை தோண்டி வச்சா, இவங்க இடையில வந்து பாருங்க அப்பாவுடைய துறவை எல்லாம் மூடி போட்டாங்க. ஏங்க? ஏன்னா ஈசாக்கு மட்டும் இந்த இடத்துல இருந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஈசாக்கு மட்டும் இருந்துட்டானா நாம வெளியில போக வேண்டிய கட்டாயம் ஆயிடும். அதனால ஈசாக்க முதல்லயே அனுப்பி விட்டுலான்னு சொல்லிட்டு ஈசாக்கு எல்லா துறவையும் மூடி போட்டாங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்க. நீங்க ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க அப்படின்னா பிசாசு எதையெல்லாம் மூடி போட்டானோ, ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்தவங்க குடும்பம், ஒரு காலத்துல சமாதானமா இருந்தவங்க குடும்பம், ஒரு காலத்துல நிம்மதியா இருந்த குடும்பம், ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்த குடும்பம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து பிசாசு எல்லாத்தையும் மண்ணு போட்டு மூடி உங்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பலான்னு அவன் நினைக்கிறான். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இல்ல, நீ எங்கேயும் போக கூடாது. என் ஆலோசனையை கேட்டு அதை மறுபடியும் தோண்டு. நீ தோண்டுனா தண்ணியை கொடுக்க தேவனால் கொடு. அல்லேலூயா. நீங்க தோண்டுனா ஆசீர்வதிக்க தேவனால் கொடு. எப்படி பாஸ்டர் தோன்றது? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க சிஸ்டர். ஜெபிச்சு 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 அதை தோண்டுங்க, தோண்டுங்க, தோண்டுங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல ஒரு ஊற்றை தோன்றப்போ பைபிள் சொல்லுது, ஏற்கனவே தோண்டின ஒரு ஊற்று மூடப்பட்டுருச்சான். அது மறுபடியும் தோண்டி எடுக்கிறப்போ அவங்க பாட்டு பாடிட்டே தோண்டி எடுத்தாங்க. என்ன பாட்டு தெரியுமா? ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா அப்படின்னாங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்லி தராருன்னா,
பிசாசு வெளியில அனுப்பலாம் நினைச்சா கூட நீ தேவ ஆலோசனையோட கர்த்தர் சமூகத்துல நின்று அதை மறுபடியும் தோண்டுவனா உங்க வாழ்க்கையில தேவன் திரும்பவும் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான அதே ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு எப்படி கர்த்தர் கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு திரும்ப தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, விட்டுறாதீங்க. செபிங்க செபிங்க செபிங்க. நீங்க செபிக்க செபிக்கதான் அதை தோண்டி எடுக்க முடியும். தோண்ட 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 தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஒரு ஆபிரகாமுடைய துறவு மட்டும் தான் தோன்றினானா? கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கேரா அந்த 19வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்குகளை வெட்டி அங்கே சுரக்கும் தனியா ஒரு பள்ளத்தாக்கை வெட்டுறாங்க பாருங்க. அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. தனியா ஒரு பள்ளத்தாக்கை வெட்டுறாங்க. அப்ப என்ன நடக்குது? கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணி தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவையும் வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசேக்கு தோன்றினாங்க. முதல்ல ஒரு துறவு தோன்றாங்க பாருங்க. அதை வாக்குவாதம் பண்ணி போய் துறவு தோன்றதுங்கிறது ஏதோ ஒரு மணி நேரம் வேலை கிடையாது. அது கொஞ்சம் ஆழமா தோண்ட வேண்டிய விஷயம். அதுக்கு ரொம்ப உழைப்பும் நாட்களும் தேவை. ஒரு துறவை தோண்டி முடிக்கிறப்போ கர்த்தர் தண்ணீர் கொடுத்த உடனே அது வரைக்கும் சும்மா இருந்தாங்க. இப்போ வந்து கேரார் மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. இந்த தண்ணி எங்களுடையது, எங்க இடத்துல வந்ததுன்னு சொல்லி பிடிக்கிட்டாங்க. ஈசாக்கு ஏதாவது பேசுனாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது பாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். அதற்கு குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். ஈசாக்கு ஏதாவது பேசினாங்க? சொல்லுங்க. ஈசாக்கு ஏதாவது பேசினாங்க? ஆமென். கடவுளுடைய ஆலோசனையின்படி நடக்கிற ஒரு மனுஷன் தேவையில்லாம பேசவே மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு நினைச்சிருந்தா அவன் கூட சண்டை போட்டிருக்க முடியும். ஈசாக்குடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். ஈசாக்கு ஜெயத்தை கொடுத்து கூட தேவன் தயாரா இருப்பார். ஆனா ஈசாக்கு சண்டை போடல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. என்னுடைய சத்துரு கொடுங்க வந்தாலும் சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்றது அவங்க குணம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கறது நம்ம குணம். அல்லேலூயா. நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கிறவர்களா இருப்போம் அப்படின்னா ஏசேக்கு போனாலும் பரவாயில்ல, சித்தினா போனாலும் பரவாயில்ல, ரெகோபோத்தை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். அதே இடத்துல பெருகும்படியா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். ஒரு டைம் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்க, எல்லாம் வந்துருச்சு. நீங்க கஷ்டப்பட்டு கட்டுன கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை சத்துரு எடுத்துட்டு போயிட்டாங்க. சோர்ந்து போகாதீங்க, மறுபடியும் தோண்டுங்க. பிசாசு மறுபடியும் வரனா சோர்ந்து போகாதீங்க, மறுபடியும் தோண்டுங்க. நீங்க எந்த அளவுக்கு தோன்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ரெகோபோத்தை தேவன் ஆமென் சொல்லுங்க. ரெகோபோத் நிச்சயம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு, தோன்ற மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை வச்சிருக்கிறார். எந்த இடத்தை நீங்க அற்பமா நினைச்சிட்டீங்களோ அதே இடத்துல தான் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. எந்த இடத்தை நீங்க அற்பமா நினைச்சீங்களோ அந்த இடத்துல தான் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. அந்த இடத்தை மட்டும் பிசாசுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க தோண்டுங்க, நீங்க செபிங்க. நீங்க செபிக்க 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 உங்களுக்காக தேவன் ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார்.
ஆசீர்வாதம் பாருங்க. ஈசாக்கு கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்ததுனால ரெகோபோத்தை பெற்றுக்கொண்டான். அதே சொல்லுங்க பாருங்க. இதெல்லாம் எந்த இடத்துல பாருங்க, அவன் வேண்டான்னு விட்டுட்டு போகலான்னு நினைச்சிருந்த இடத்துலயே எல்லாம் நடக்குது. சில நேரத்துல நாம தப்பு கணக்கு போடுறோம். சொல்லுங்க, தப்பு கணக்கு போடுறோம். இது நாக்கியல பாருங்க. லோத்து ஆபிரகாம் கூட வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். லோத்துடைய தப்பு கணக்கு பாருங்க. சோதோம் கோமோரா வந்து ஏதேன் தோட்டத்தை கூட இருந்துச்சு. அன்னைக்கு கண்ணுல பார்த்து அதை நம்பிட்டான். அவன் தப்பு கணக்கு போட்டான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சில நேரங்களில் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது வேண்டாம், இது விட்டுட்டு போயிடலாம். எதுக்கு இத்தனை பிரச்சனை? நமக்கு பிரச்சனையோட வாழ்றது எதுக்கு? இல்லை இல்லை இல்லை, இந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் பிசாசு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறானா. ஏன் இவ்வளவு பிரச்சனை அந்த இடத்துல உங்களுக்கு வருதுன்னா, கர்த்தர் இந்த இடத்துலதான் உங்களை உயர்த்த போறாரு. அதனாலயே கர்த்தர் இந்த இடத்துல நிறைய பிரச்சனையை அனுமதிக்கிறார். கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கிற மனுஷனை நல்ல கவனமா கவனிங்க. கர்த்தருடைய ஆலோசனை ஒரு நாள் பொய்யாகாது. அவர் சொன்னதை செய்வார். அவர் சொல்லி மனம் மாற மாட்டார்.